ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸில் ரோல்ஸ் தியரம் பார்க்க போகிறோம். 7th சாப்டரில் வந்து ரோல்ஸ் தியரம் பார்க்க போகிறோம். ரோல்ஸ் தியரத்தோட டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் f of x is continuous on a closed interval a comma b. முன்னாடி வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கும் ஓப்பன் இன்டர்வலுக்கும் இன்னும் வித்தியாசம் தெரியணும் ஃபஸ்ட் நமக்கு. சரிங்களா? இப்போ சப்போஸ் 1,5 அப்படின்னு க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுக்குறோன்னா இந்த லிமிட் எப்படி சொல்லலாம், 1 less than or equal to x less than or equal to 5. இந்த 1ம் 5ம் இன்க்ளூட் ஆகும். அதே ஓப்பன் இன்டர்வல் 1,5 கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, இதுக்கு என்ன வித்தியாசம்னா 1 less than x less than 5ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன மீனிங்னா 1ம் 5ம் தவிர இன்பிட்வீனில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் அண்ட் ஓப்பன் இன்டர்வல். f of x is continuous on the closed interval a comma b. அந்த கண்டிஷன் எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா f of x is differentiable. சார் முன்னாடி கண்டினியூஸ்னால் எப்படி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, எல்லாத்துக்கும் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணுமா? இப்போ சப்போஸ் -1, +1 சொல்கிறேன்னு வச்சுங்க, 1/xன்னு இருக்குது. இப்போ -1, +1 கொடுத்தனா -1 கொடுக்கணும், 0 கொடுக்கணும், +1 கொடுக்கணும். அப்படி 1/xல 0 கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகிடும், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் கிடச்சிரும். அப்போ இட் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் x is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சம்லி வரும். f of x is differentiable on a open interval a comma b. f of x is differentiable on a open interval a comma b. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியபிள் எல்லா ஃபங்க்ஷனும் வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஆகும். ஒரு சில இடத்துல இப்போ டிஃப்ரென்ஷியபிள்னால் ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு அதில் நம்ம கொடுக்கும்போது ஒரு சில வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. சப்போஸ் x⁻2/3 அந்த மாதிரி சம்ஸ் எதனா கொடுத்தோம்னு வச்சுங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா x⁻2/3னா 2/3 × x⁻2/3 -1 வரும். அப்போ -1/3 வந்து அது கீழே வந்துடும். அந்த இடத்துல 0 கொடுத்தா அது அங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு வேல்யூ கொடுத்தா எக்ஸிஸ்ட் ஆகாது. தேர்ஃபோர் என்ன சொல்லலாம், அதை இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் வரும், மாடுலஸ் சம்திங். ஸோ மாடுலஸ் வரும் டிஃப்ரென்ஷியபிளில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு வருதுன்னு வச்சுக்கலாம், இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் x = 0. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், கண்டினியூஸ்னால் எல்லாமே கண்டினியூஸ் தான், ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான், ஒரு சில கான்செப்ட் மட்டும் தான் வரும். டிஃப்ரென்ஷியபிள் வரும்போது என்ன சொல்லணும்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் x = 0. மாடுலஸ் ஆஃப் x - 1 இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் x = 1. லைக் திஸ் கண்டிஷன்ஸை ஞாபகம் வச்சுட்டா போதும். கண்டினியூஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு ஏற்ற மாதிரி வரும். பட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா tan x வந்து என்ன சொல்ல முடியும், tan 0 to π கொடுக்குறேன்னு வச்சுங்க, tan 90 வந்து நாட் டிஃபைன், அப்போ வந்து tan x இஸ் நாட் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ்க்கும் டிஃப்ரென்ஷியபிளுக்கும் கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு கிளியராக இருக்கும், 11th படித்தது. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சும்மா கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். கண்டினியூஸ் ஆன் a comma b அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் a comma b. தென் f of a is equal to f of b. இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா தான் ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட். இதில் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் ரோல்ஸ் தியரம் ஃபெயில்ஸ். சரிங்களா? அதுக்கு என்ன சொல்லணும்னா நெக்ஸ்ட் வந்து தேர் எக்ஸிஸ்ட் f' of c is equal to 0. f' of c ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் ஃபங்க்ஷனை, தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா சம் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். c is equal to x f' பண்ணோம்னா x வரும், அந்த எக்ஸை c-ஆக மாற்றிங்க. சிக்கு வந்து சம் கான்ஸ்டன்ட் கிடைக்கும், a அந்த மாதிரி கிடைக்குன்னா அந்த a எதுக்குள்ளே இருக்கணும்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ரோல்ஸ் தியரம். இதை பேஸ் பண்ணி சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரோல்ஸ் தியரமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோமன். ஸோ எக்ஸைஸ் 7.3ல ஃபஸ்ட்டில் 3 சம் இருக்கும். எக்ஸ்பிளைன் ஒய் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் டு த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ரெஸ்பெக்டட் இன்டர்வல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா f of x is equal to modulus of 1/x. இது இன்டர்வல்லாம் சொல்லுவேன், x belongs to -1, +1. நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ பாருங்கள் 1/-1 கொடுத்தீங்கன்னா வேல்யூ வரும், 1/0 கொடுத்தீங்கன்னா வராது. தேர்ஃபோர் எதுனா சொல்லலாம் இட் இஸ் நாட் கண்டினியூஸ். ஸோ f of x is not continuous at x is equal to 0. ரீசன் தான் எதனும், ஓகேங்களா, at x is equal to 0 in -1, +1. So that's all the reason. ஏன் இது வந்து ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து நாட் கண்டினியூஸில் இருக்குது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த செகண்ட் ஒன், f of x is equal to tan x. இதுவும் பாருங்கள் x belongs to 0, π. x belongs to 0, π.
ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, பைன்னு சொல்கிறேன்னா இப்போ tan x இப்போ வருங்க அதே தான் tan 90க்கு வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ f of x is not continuous. f of x is not continuous at x is equal to 90. x is equal to 90 in 0, pi. ஓகேவா புரியுதுங்களா? ஸோ நாட் கண்டினியூஸ் ரெண்டுமே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த தேர்ட் ஒன்? f of x is equal to x minus 2 log x. இந்த இன்டர்வல் x belongs to 2, 7. சார் இது log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று 1/x எல்லா வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்குது, 0 எதுவும் கொடுக்கல. 0 கொடுத்தா தான் log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ஃபினிட்டி அந்த மாதிரி ப்ராசஸ் வரும்னு சொல்லலாம். இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது. இது கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள் வரும். ஆனால் தேர்ட் கண்டிஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, f of இங்கே என்ன சொல்லுங்க, f of x is continuous on a interval 2, 7 closed interval. f of x is differentiable, இதுவும் differentiable தான், differentiable on a open interval 2, 7. இப்போ f of a f of b equal வரணும். f of a னா 2, f of 2 is equal to 2 minus 2 log 2. And then f of 7 வந்து பார்த்தீங்கன்னா 7 minus 2 log 7. ஸோ இது ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல். ஸோ f of 2 is not equal to f of 7. ஸோ therefore Rolle's theorem fails. என்ன ரீசன் ரோல்ஸ் தியரம் ஃபெயில்ஸ்ன்றதை கான்செப்ட்டுக்காக பார்த்தோம். ஓகே புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் கிடையாது, இது வந்து பழைய புக்கில் இருந்தது ஒரு கான்செப்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா f of x is equal to x power 2/3 இந்த இன்டர்வல் -2, +2. ஸோ இதுலேயும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான். இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், ஆனால் இது புக்கில் கிடையாது, உங்கள் புக்கில் கிடையாது. உங்கள் புக்கில் இல்லைன்றதுக்காக நீ தெரிஞ்சுக்காக இருக்கணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், கண்டினியூஸ் ஆகும். -2 கொடுத்தாலும் வேல்யூ வரும், -1 கொடுத்தாலும் வரும், 0 கொடுத்தா, 1 கொடுத்தா, 2 கொடுத்தா. ஸோ f of x is continuous on a closed interval -2, +2. இப்போ f dash of x என்ன முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க. f dash of x னா 2/3 into x power 2/3 minus 1. 2/3 minus 1 சொல்லுவோம், -1/3 சொல்லுவோம். ஸோ 2/3 into x power அந்த -1/3 கீழே வந்துடும், ப்ளஸ் ஆகிடும். இப்போது எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா இது வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வரும். ஸோ f dash of 0 this f dash does not exist. f dash does not exist at x is equal to 0. x is equal to 0. Therefore f of x is not differentiable. f of x is not differentiable. புரிஞ்சுதுங்களா? not differentiable in the open interval, not differentiable in the open interval -2, +2. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட டிஃப்ரென்ஸ். புரியும்னு நினைக்கிறேன்.